தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த நாள்ல இருந்தே பார்த்தோம்னா கட்சி ரீதியான பல்வேறு சிக்கல்களை எடப்பாடி அவர்கள் சந்திச்சு வராரு. அதிலும் குறிப்பிட்டு சொல்லப்போனா தனது கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே கட்சியை விட்டு விலகுறதும் வேறு கட்சியில போய் இணையறதும் தொடர்ந்து இதே செய்திகள் தான் வந்த வண்ணம் இருக்கு. ஓவராலா சொல்ல போனா தாவேக அரசு கையில் எடுத்துக்கக்கூடிய இந்த குதிரை பேரம் அப்படின்ற ஆயுதம் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே இல்லாம போயிடுச்சு அப்படின்ற நிலைமைக்கு இப்ப வந்து நின்று இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம்னா அதிமுகவை சார்ந்த 5 எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்து விலகி இருந்தாங்க. இல்ல சில பேர் தாவேகல போய் இணையக்கூடிய வேலைப்பாடுகளும் போயிட்டு இருக்கு. இந்த சூழலை பாத்தீங்கன்னா சமீபத்துல லாஸ்டா விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுக இருந்து விலகி இருந்தாரு. அவர் தாவேகல போய் இணைய போகிறார் அப்படின்னு சொல்லி அபிஷியலா சொல்லனாலுமே நம்மளால உறுதிப்பட சொல்ல முடியும். அந்த தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அவர் தாவேகல தான் இணைய போறாரு. இப்ப அடுத்த ஒரு விஜயபாஸ்கர் போறது மட்டும் இல்லாம இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் அதிமுக விட்டு விலகி இருக்கிறார். அதற்கான பதவி ராஜினாமா கடிதத்தை நேரில் சென்று சபாநாயகரிடம் ஒப்படைச்சிருக்கிறாரு. சபாநாயகரும் எந்த ஒரு கேள்வியும் இல்லாம எங்க கட்சிக்கு தானப்பா வரீங்கன்ற மாதிரி அவரும் பதவி ராஜினாமாக்கு ஒப்புதல் தெரிவிச்சு கடிதத்தை வாங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியாக தொடர்ந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே வேறு கட்சிக்கு போறது, பதவியை ராஜினாமா செய்யறதுன்றது அடிப்படையிலேயே அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும். எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையுமே இதெல்லாம் தவிர்ப்பதற்கான நடைமுறையில ஒரு தீவிரமா இறங்கியே ஆகணும். சோ இந்த நிலை நீடிச்சுன்னா ஒட்டுமொத்தமா அதிமுகன்ற கட்சியே இருக்காது. ஆல்ரெடி பார்த்தோம்னா ஆதவஜா பல மேடைகளை பேசியிருக்காரு. நாங்க தான் உண்மையான அதிமுக, நாங்க தான் அதிமுக, நாங்க தான் புதிய அதிமுகன்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப தாவேக அரசோட அஜெண்டா அவங்களோட நோக்கம் எல்லாமே என்னவா இருக்குன்னா அதிமுகன்ற கட்சி இருக்கக்கூடாது. எப்படி மேற்கு வங்காளத்துல பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜிக்கு ஒரு நிலைமை ஏற்படுச்சோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா நபரும் நம்ம கட்சிக்குள்ள சேர்த்துட்டு 2 கட்சி பலத்தையும் நம்ம பெறலாம் அப்படின்ற திட்டத்துல அவங்க இருக்காங்க. சோ இதெல்லாம் தவிர்ப்பதற்கான இதெல்லாம் நிறுத்துவதற்கான எல்லா நடைமுறைகளையும் எல்லா திட்டங்களையும் எடப்பாடி அவர்கள் வகுக்கணும். ஆனா சமீபத்துல அதற்கான முயற்சிகளையும் எடப்பாடி அவர்கள் எடுத்திருந்தாரு. தாவேக அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சு அந்த 25 எம்எல்ஏக்கள் போனாங்களே அதுல 5 பேர் பழகிட்டாங்க. மீதி 20 பேர் வந்து நான் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு கட்சியில இணைந்தாலுமே அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சுட்டு சில பொறுப்புகளை கொடுக்காம இருந்தாரு. அதனால இப்ப என்னதான் மன்னிப்பு கேட்டு உள்ள வந்திருந்தாலுமே அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம இந்த பதவியை கொடுக்காம இருக்கிறதால தானே அவங்க வேற ஒரு கட்சிக்கு போறாங்க, மீண்டும் எங்களுக்கு கட்சியில ஒரு பொறுப்பை கொடுத்துடாவது கட்சி விட்டு போகாம இருப்பாங்க அப்படின்ற எண்ணத்துல இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் போயிருக்காருல அவருக்கு கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் பதவியை இதை கொடுத்திருந்தாரு. சோ இப்படி இவ்வளவு நடவடிக்கைகளை எடுத்தாலுமே இதையும் தாண்டி எம்எல்ஏக்கள் மாற்று கட்சிக்கு போறாங்க, பதவியில இருந்து ராஜினாமா செய்யறாங்க. இதற்கான காரணம் என்பது வெளிப்படையாக தெரியுது, குதிரை பேரம் சொல்லி. ஆனா இது பேர் குதிரை பேரம் இல்லையா? இப்ப நான் சொல்லல இது குதிரை பேரம் சொல்லி. ஒரு விஷயத்த யாரெல்லாம் பேசலான்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னுவாங்களே அந்த விதத்துல பாத்தீங்கன்னா பாஜக தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் பிரஸ் மீட் அப்ல உடைச்சிருக்காங்க. அதாவது இந்த பூனை வந்து பால் குடிப்பான்னு நினைச்சேன், ஆனா இந்த பூனை வந்து பலரசமே குடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வகையில தாவேக அரசுக்கு வந்து நம்ம அனுபவம் இல்லாத ஒரு கட்சி நம்ம நினைச்சோம். ஆனா இந்த குதிரை பேரத்துல இவ்வளவு குதிரை வேகமா இவங்க செயல்படுறாங்களே ஆச்சரியமா இருக்கு. இது வந்து ஜனநாயக சக்திக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்ற மாதிரி அவங்க பதிவு பண்றாங்க. இப்ப இவங்க நேரடியாக தாவேக அட்டாக் பண்ணிட்டாங்களா, அடுத்தது இப்ப தாவேகால இருந்து ஒரு ரியாக்ஷன் வரணும். இந்த ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன்ன்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வாண்டடா உள்ள வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க நாங்க மட்டும் தான் இந்த மாதிரி குதிரை பேரெல்லாம் பண்றோமா, நீங்க பண்ணலையா? நீங்க பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா? மகாராஷ்டிரால நீங்க என்ன பண்ணீங்க, வெஸ்ட் பெங்கால்ல நீங்க என்ன பண்ணீங்க, அதுதானே நாங்களும் செய்யறோம். அதாவது இதை ஜெயிச்சவங்க கேட்டா கூட பரவாயில்ல, நீங்க தோத்து போயிருக்கீங்க, அதனால இதெல்லாம் நீங்க பேசவே கூடாதுன்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் முடிக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குதிரை பேரம்லாம் நடக்கல, யாரை பார்த்து இப்படி சொன்னீங்கன்னு கேட்டதா பரவாயில்ல, மகாராஷ்டிரால நீங்க நடத்தலையா அப்படின்றாரு. அப்ப நீங்க நடத்துறீங்க, நானும் நடத்திக்கிறேன். இன்னொரு வார்த்தை வர சொல்றாரு. கிட்டத்தட்ட வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அப்ப அந்த ஆங்கர் வந்து மின்னம்பலம் சாங் நினைக்கிறேன், அந்த ஆங்கர் கேட்கறாங்க, எப்படிங்க இந்த மாதிரி பாஜக ஊழல்வாதிகள் எல்லாமே வந்து சேர்றாங்களே, இது ஒரு வாஷிங் மிஷின் கட்சின்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப தவறு செய்தவங்க எல்லாமே திருந்த நினைக்கிறாங்க, அப்படி திருந்த நினைக்கும் போது அவங்க ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க, அது பாஜகவா இருக்கு. சோ நம்ம உள்ள போயிட்டோம்னா நான் தூய்மைவாதியா ஆயிடுவோம்னு சொல்லி அவங்க பாஜகவை நாடி வராங்கன்னு சொல்லி நான் சொல்லல. அதுல வானதி சீனிவாசன் அவர்களே அப்பட்டமா பேசியிருந்தாங்க, நாங்க வந்து தூய்மைப்படுத்துகின்ற ஒரு கட்சி, சோ அவங்களே வாண்டடா நாங்க திருந்துறோம்னு உள்ள வரும்போது அதை நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு வானதி சீனிவாசன் பேசியிருந்தாங்களே. இப்போ அதையே தான் செங்கோட்டையன் அவர்களும் சொல்றாங்க. அதாவது நாங்க வாஷிங் மிஷின் கட்சி தாங்க, அவங்களா விருப்பப்பட்டு வராங்க, நாங்க எப்படி வேணாம்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் முடிக்கிறாரு. இப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா பாஜகவும் தாவேகவும் லைட்டா இப்ப அடித்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்களே, இது என்ன கதை? அதாவது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ வாங்குற மாதிரி வாங்க அப்படின்ற பிளான் போயிட்டு இருக்கான்னு தெரியல.
இப்ப எப்படி வானதி சீனிவாசன் அவர்கள் சீண்டும் போது வாண்டடா போயிட்டு செங்கோட்டையன் சிக்கினாரோ, இப்பவும் அதே மாதிரிதான் வானதி சீனிவாசன் அவர்கள் லைட்டா தாவேக்கா சீண்டும் போது இவரே வாண்டடா போயிட்டு செங்கோட்டையன் உள்ள போய் என்ட்ரி ஆயிட்டு அதற்கான விமர்சனங்களும் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம்னா நயினார் நாகேந்திர அவர்களே தான் சொல்லியிருந்தாரு, நீங்க ஆட்சி அமைத்ததுக்காக நீங்க ஆளுநர் வீட்டுக்கெல்லாம் போனீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுறீங்க, யாருக்கெல்லாம் கெஞ்சுனீங்க நான் சொல்லவா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பிரஸ் மீட்ல போடுறாரு. அதுக்கு செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்கணும், மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். நாங்க யாருக்கு கால் பண்ணி பேச போறோம், நாங்க இடதுசாரிகள் கட்சிக்கிட்ட போய் ஆதரவு கேட்டோம், யார்கிட்ட போய் நாங்க கால் பண்ணி பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான மறுப்பு முன்னெடுத்து வச்சிருக்கலாம். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஓ உங்களுக்கு நாங்க யாருக்குமே தெரியாம கால் பண்ணி கேட்டோம், நீங்க என்னையே பொது வெளியில மாட்டி விடுறீங்களா, நான் உன்னை மாட்டி விடுறேன்ற மாதிரி நீங்க மருத்துவ கல்விக்கு ஏதோ அப்ளை பண்ணிருந்தீங்களே அதை பத்தி நான் சொல்லட்டுமான்ற மாதிரி மாத்தி மாத்தி எக்ஸ்போஸ் ஆகிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிட்டாருன்னா, செங்கோட்டையன் அவர்களே கொஞ்சம் அடக்கி வாசிங்க, நம்ம ரொம்ப நாளா ஒன்னா இருந்திருக்கோம், ஆமாதான் இப்ப என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா உங்களை பத்தி எனக்கு நன்றாகவே தெரியும், சொல்லி விட்டுருவேன் பொது மேடையிலன்ற மாதிரி வார்னிங் கொடுத்திருந்தாரு. அப்ப இந்த சண்டை தொடர்ந்து நீடித்துச்சுன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர்ன்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சு பல விஷயங்கள் வெளியே வரதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்ப குதிரை பேரம் விஷயத்துக்கே வந்துருவோம். இப்ப பாஜகவும் தாவேக்காவும் போட்டு இந்த குதிரை பேரம் அப்படின்ற விஷயத்த முன்கொண்டு வராங்க. அப்ப குதிரை பேரம் அப்படின்ற விஷயம் நடக்குதா இல்லையா? தாவேக்காவை பொறுத்த வரையுமே அவங்க யார் பிரஸ் மீட் கொடுத்தாலும் நாங்க தான் உத்தம புத்திரர்கள் இல்லைங்க, தூய்மை சக்திகள், நாங்க யாருமே குதிரை பேரம் நடத்தல, ஆதாரம் இல்லாம பேசாதீங்கன்ற மாதிரி அடிச்சு பேசுறாங்க. ஆனா எதிர்கட்சிகள் வந்து பல்வேறு ஆதாரோட உள்ள வச்சு இவ்வளவு விஷயங்கள் நடக்குதே, கனெக்ட் பண்ணி பாருங்க, குதிரை பேரம் இல்லாமலே அவ்வளவு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. குதிரை பேரம் இருக்கா இல்லையா, இதை யார் ஓபன் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒருத்தர் வந்து இதை பத்தி ஓபன் பண்ணியிருக்காரு. சமீபத்துல வைகோ அவர்கள் பேசியிருந்தாரு. இப்ப எப்படி இப்ப அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தானாவே பதவி ராஜினாமா பண்ணிட்டு போய் அதிமுக இணைகிறாரோ இணைய போகிறார்களோ, இன்னும் அதிமுக இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் போக போறாங்க. இதே விஷயங்களை மதிமுக சமீபத்துல திமுக கூட்டணியில இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவங்க வெளியேறினாங்க. அப்ப வைகோ அவர்கள் வந்து உளறிட்டாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் முன்னாடி நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாம ஒரு விஷயத்த போட்டாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏதாவது விஜய் அவர்கள் வந்து என்கிட்ட குதிரை பேரம் பேசினாருன்னு சொல்லி அவரை வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு. என்னன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களை பதவி ராஜினாமா செய்ய வைங்க, அப்படி அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக நானே வந்து பிரச்சாரம்லாம் பண்ணி கொடுத்து மீண்டும் எம்எல்ஏ ஆக்குறேன்னு சொல்லி அவரே வந்து பேசியதாக வைகோ அவர்கள் நேரடியாக பேசியிருந்தாரு. அரசியல் அறிவு கொஞ்சமா இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் இது வெளிப்படையான ஒரு குதிரை பேரம் சொல்லி. இதை பத்தி கேட்கும் போது வைகோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அப்ப இது குதிரை பேரம்னா அப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களை சீர்காழி எம்எல்ஏ ஒருத்தரை திமுக கொண்டு போனாங்களே, அப்ப இது குதிரை பேரமா ஒட்டக பேரமான்னு கேட்கிறாரு. இப்ப இங்க என்ன ஆக்சுவலா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மதிமுக கிட்ட 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதுல 2 பேருமே மதிமுக கட்சி சார்பாக நின்னாலுமே உதயசூரியன் சின்னத்துல நின்று இருக்காங்க. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மதிமுக இப்ப விஜய் அவர்கள் சொல்லிட்டாரா, உங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை வந்து நீங்க பதவி ராஜினாமா செய்ய வச்சிருங்க, நான் ஜெயிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துட்டாரு. அதனால இந்த கட்சி தலைமை என்ன பண்ணுதுன்னா, இந்த 2 எம்எல்ஏக்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, நீங்க பதவியை ராஜினாமா செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்க, இங்க இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களும் வந்து நாங்க பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இல்லைன்னு சொல்லி கடியநல்லூர் எம்எல்ஏ, சீர்காழி எம்எல்ஏ கடியநல்லூர் எம்எல்ஏ என்ன பண்ணிட்டாருன்னா, நான் கட்சியை விட்டுலாம் விலகல, நாங்க கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிறேன், ஆனா இந்த மாதிரி முடிவு என்பது தவறான ஒரு முடிவு, நான் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. அடுத்ததா பார்த்தோம்னா சீர்காழி எம்எல்ஏக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும். அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, நான் இங்க வந்து மதிமுக இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு தான் நான் திமுக சின்னத்துல நின்னேன், இப்ப நீங்க எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க, அதனால நான் அடிப்படையிலே பார்த்தோம்னா நான் ஒரு திமுக காரன்னு சொல்லிட்டு அவர் திமுக போய் இணைந்துட்டாரு, அது திமுக தான் இருக்கிறாரு. இதை வந்து வைகோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது குதிரை பேரம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களே, அவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு என்பது நியாயமா இல்லையான்னு பார்த்தோம்னா அது நியாயமான ஒரு விஷயம். ஏன்னா எப்படியோ தாவேக்கா அரசு அப்படின்ற ஒரு ஆட்சி அமைச்சது வந்து யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றி தான் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதனால எப்படியும் நாங்க வெற்றி பெற்றுமே, இப்ப இதுக்கப்புறம் நாங்க இந்த பதவி ராஜினாமா செஞ்சிட்டோம்னா இதே தொகுதியில எங்களுக்கு இடம் கிடைக்குமா, அப்படி நாங்க போட்டு இட்டாலுமே எங்களுக்கான இந்த வெற்றி என்பது திரும்ப கிடைக்குமா அப்படின்ற சந்தேகத்துல எப்படியும் நாங்க எம்எல்ஏ ஆயிட்டும், எதற்காக நாங்க இருக்கக்கூடிய பதவியை நாங்க விட்டு கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறாங்க. வருகின்ற இடைத்தேர்தல என்ன வேணா ஆகலாம், இவங்க சொல்றாங்களே நம்பிலாம் நம்ம பதவியை ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் அவங்க இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க. சோ இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி பதவியை ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா இந்த எம்எல்ஏ பதவிக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பா அப்படின்ற நிலையில தான் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இந்த காமராஜர் ஆட்சியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காமராஜரை கடத்திட்டு வந்து ஒரு ஆட்சி கொடுத்தாங்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டிடிவி தினகரன் கட்சியை சார்ந்த காமராஜர் அவரு. அந்த கதையை சொல்லணும்னா தினகரன் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இப்ப தாவேக்காக்கு இந்த மைனாரிட்டி அப்படின்ற விஷயம் வந்து
வந்ததுமே வேற கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோட ஆதரவை அவங்க தேடிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல என்னோட கட்சியை சார்ந்த ஒரு நபரை வந்து எனக்கே தெரியாம கடத்தி கொண்டு போயிட்டு இவங்க ஆதரவு கடிதத்துல சைன் போட வச்சிருக்காங்கன்னு சொல்லி தினகரன் அவர்களை குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள், ஐயோ நான் பார்த்த தலைவர்களே விஜய் அவர்கள் தான் சிறந்த ஒரு தலைவர், எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர்தான்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாரு. இப்போ அவருக்கு இந்த ஆட்சியில என்ன ஒரு நிலைமையில இருக்கிறாருன்றதான் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன்னா அப்ப சட்டமன்றத்துல பேசும்போது என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே முதலமைச்சர் காப்பாத்துவாரு எனக்கு தெரியும், என்ன மட்டும் கையிடவா போறாரு, அதனால என்னையும் காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. உங்களை கை விட்டுட்டாரா காப்பாத்திட்டாரா, அதான் எங்க கேள்வியே. சமீபத்துல கூட அவர் பிறந்த நாள் அன்னைக்கு சட்டசபையில பேசுறாரு, என்னை 8 முறை நான் வார்த்தை ட்ரை பண்ணேன், என்னை வார்த்தையே விட மாட்டாங்கன்ற மாதிரி குறுக்க எல்லாரும் பேசுறாங்கன்ற மாதிரி அவர் கிட்டத்தட்ட அழுதுட்டாரு. அப்ப எதனா ஒரு வகையில விஜய் அவர்களை போற்றி பாடக்கூடிய வேலைகளே காமராஜர் அப்பவும் இருந்தாரு, இப்ப இருக்கிறாரு, இதுக்கப்புறம் நான் இருப்பேன் வர பேசியிருந்தாரு. அவருக்கு நீங்க எந்த தொகுதியில எந்த பதவியை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சா நம்ம பதிவுல சொல்லிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி விஜய் அரசை நம்பி வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோட நிலை என்பதே கேள்விக்குறியா இருக்கு. இந்த சமயத்துல நாங்களும் போக விருப்பம் இல்லை அப்படின்ற நிலைப்பாடு தான் மதிமுக தரப்புல இருந்து இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் எடுத்திருக்காங்க. இதை வந்து வைகோ எப்படி போர்ட்ரேட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நேரடியாக பிரஸ் மீட் அப்படியே சொல்லிட்டாரு, விஜய் அவர்கள் குதிரை பேரம் என்கிட்ட பேசினார்னு சொல்லிட்டு அதை மறைப்பதற்காக என்ன சொல்லிட்டாருன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களை ஒருத்தர் வாங்கிட்டாங்களே, அப்ப இதுதான் குதிரை பேரம் டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப எது குதிரை பேரம் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஒரு கூட்டணியை சார்ந்து ஒரு சின்னத்தை சார்ந்து அவங்க போட்டியிட்டு இன்னைக்கு அவங்க தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இது தேர்தல் வெற்றிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த கூட்டணியிலும் போய் சேர்றாங்க. இருக்கக்கூடிய எல்லா இடதுசாரிகள் கட்சிகள், IUML, கம்யூனிஸ்ட் போன்ற விசிகா போன்ற கட்சிகள் நான் எதையுமே சொல்லல. அவங்க போனாலுமே அவங்க ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறாங்க. முறைப்படியாக இங்க பேசிட்டு காங்கிரஸ் மாதிரிலாம் கிடையாது, முறைப்படி ஆலோசித்துட்டு அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய கட்சியிடம் தெரிவித்து அவங்க முறைப்படி போறாங்க. இப்ப குதிரை பேரத்திற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு நம்ம வருவோம். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே தாவேக அரசுக்கு ஆதரவு மற்றும் கூட்டணிக்குள் நுழைவது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுமே சில கட்சிகள், இப்போ இடதுசாரிகள், விசிகா போன்ற கட்சிகள்லாம் வந்து முறைப்படி ஒரு ஆலோசனை நடத்திட்டு இங்க முறைப்படி தெரிவிச்சுட்டு ஒரு அபிஷியலான முறையில ஒரு நல்ல ஒரு முறையில பாத்தீங்கன்னா கூட்டணியில இருந்து விலகுறாங்க. இதை வந்து நம்ம குதிரை பேரம் சொல்ல வரல. ஆனா விஷயம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மதிமுகவை பொறுத்தவரையுமே இந்த சின்னத்துல இந்த எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க. ஜெயித்த எம்எல்ஏக்களே பதவியை ராஜினாமா செய்ய நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றது குதிரை பேரம் தான். இப்போ திமுக இதை பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, தேர்தலுக்கு முன்னாடியே உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்க நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. இது குதிரை பேரம் கிடையாது. அவங்க 2 பேருமே கலந்து ரெண்டு கட்சியோட ஒப்புதலின் பேரில் பேசி வச்சுட்டு தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப மதிமுக தரப்புல இருந்து விஜய் அரசு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ஜெயித்த எம்எல்ஏக்களை நீங்க பதவியை ராஜினாமா பண்ணுங்க நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. இது நேரடியா வெளிப்படையா பார்த்தோம்னா இது ஒரு குதிரை பேரம் தான். இதுக்கு தாவேக அரசு எந்த அளவுக்கு முட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனா என்ன ஒரு காரணத்தை சொல்லிடுறாங்கன்னா, மக்கள் தீர்ப்புக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. சிம்பிளா பார்த்தோம்னா இப்ப ரீசெண்டா விலகி இருக்கக்கூடிய MR விஜயபாஸ்கர் யாரும் பாத்தீங்கன்னா கரூர் தொகுதியோட எம்எல்ஏ. கரூர் தொகுதியில மக்களோட தீர்ப்பு என்னவா இருக்கு, கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 71,000 ஓட்டுகள் கிட்ட அவர் வாங்கியிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, கரூர்ல ஆல்ரெடி தாவேக அரசு என்ன மாதிரியான ஒரு ஸ்டாம்பேஜ் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு தெரியும். அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு தாவேக அரசு வேண்டாம்னு சொல்லிதான் இப்ப தாவேக அரசு திமுக மேல பழி போடுச்சு. எப்படியோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் அது ஒரு நம்பகத்தன்மை இல்லாம தாவேக வேணா திமுக வேணாம்னு சொல்லி அதிமுகவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்ப கரூரை பொறுத்தவரையும் மக்கள் தீர்ப்பு என்பது என்ன, தாவேக எங்களுக்கு வேணாம். ஸோ அந்த நம்பிக்கையில தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப மக்கள் தீர்ப்பை யார் மதிக்கல அப்படின்றது ஒரு 2வது கேள்வி. ஏன்னா உங்களை வந்து நம்பிதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப என்ன ஜெயிக்க வச்சுட்டாங்க, மக்கள் என்ன எந்த ஆட்சி வேணான்னு சொன்னாங்களோ அதே ஆட்சியை நான் கொடுக்குறேன்னு சொல்றதுதான் குதிரை பேரம் என்கின்ற விஷயம். அது மக்கள் தீர்ப்புக்கு, ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு விஷயம். இதை ஒட்டுமொத்தமா அவங்க ஒரே வார்த்தைகளை எப்படி கொண்டு வர பாக்குறாங்கன்னா, மக்களோட தீர்ப்புக்கு நாங்க மதிப்பளிக்கிறோம், அதற்கான வேலைகளை நாங்க இறங்குறோம்னு சொல்லிதான் தாவேக அரசை நோக்கி நாங்க ஆதரவுக்கு போறோம் சொல்றாங்க. ஆனா இந்த தொடர் குதிரை பேரத்தின் காரணமாக பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய இப்ப எம்எல்ஏக்கள் வந்து 41க்கு வந்து நின்றுடுச்சு. கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க. இப்ப அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இப்ப போன எம்எல்ஏக்கள் எல்லாமே நான் தாவேக இணைய போறேன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் விரைவில் அவங்க அங்கதான் போறாங்கன்னு சொல்லி. இப்போ ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சியில இருந்து வேற கட்சிக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், எதிர்கட்சிக்கு போறாருன்னா அவர் எந்த ஒரு ஆதாயமும் இல்லாம போவாரு.
அதுவே ஆளுங்கட்சிக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு ஆதாயத்தோட தான் போவாரு. இதெல்லாம் எடப்பாடி அவர்கள் நல்லா புரிஞ்சிருப்பார்ன்னு நினைக்கிறேன். ஆனா தாவேக அரசு என்பது தேர்தல்ல எந்த ஒரு கஷ்டமும் படாம, பிரச்சாரத்த மேற்கொள்ளாம, கூட்டணி கட்சிகளுக்கிடையே கொள்கைய பேசாம, கூட்டணி எந்த எந்த விஷயங்களே பண்ணாம, ரொம்ப ஈஸியா இடதுசாரிகளோட கூட்டணி கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, வருகின்ற இடைத்தேர்தல்ல வந்து 10 தொகுதிகள் கிட்ட நம்ம வந்து இடைத்தேர்தல் கிட்ட கொண்டு போணும். நம்ம அரசுக்கு வந்து மெஜாரிட்டி சேர்க்கணும் அப்படின்ற முயற்சியில ஈடுபட்டு வராங்க. இது மக்களுக்கு வெளிப்படையாகவே தெரியுது குதிரை பேரன்னு சொல்லி. ஆனா சபாநாயகர் என்ன பண்றாருன்னா, வரக்கூடிய எல்லா பதவி ராஜினாமா கடிதத்தையுமே வாங்கிட்டு வந்துருங்கப்பா என் கட்சிக்குன்னு சொல்றாரு. சபாநாயகரோட பொறுப்பே உண்மையாலே ஒரு எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்றாருன்னா, அவரோட விருப்பத்தின் பேர்ல தான் பண்றாரா? இல்ல ஏதாவது உள்காரணங்கள் இருக்கான்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு பண்ணணும். இது குறித்து ஆளுநர் கிட்ட போயிட்டு அவங்க விளக்கம் அளிக்க வர போயிருக்காங்க. இப்ப சபாநாயகர் அவர்களும் ராஜ்மோகன், நிர்மல்குமார் நினைக்கிறேன் 2 பேரும் போயிட்டு விளக்கம் குடுக்குறாங்க. என்ன சொல்ல போறாங்க? தலைவரே நம்ம ஆட்சி நல்லா நடக்கணும். அவங்களே வரேன்றாங்க. உள்ள என்ன பேசுனாங்கன்னு தெரியல. நாங்க வந்து வாங்கிக்க தான் வாங்கிப்போன்ற மாரி அவங்க விளக்கம் குடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு ஆளுநரும் ஒப்புதல் தெரிவிச்சிருப்பாரு. அதிமுக தரப்புல இருந்து புகார்கள் குடுக்குறாங்க. இந்த புகாரின் மூலியமாக அதிமுகவுக்கு நீதி கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தீங்கன்னா, அது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். குதிரை பேரத்தை இன்னும் எந்த வேகத்துல கொண்டு போறாங்கன்னு சொல்லி பார்ப்போம்.